அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேத்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு இந்த வெப்சைட்க்கு வரணும். அதாவது tnpsc.tgov.in இந்த வெப்சைட்க்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோக்கு கீழ குடுக்குறேன். கூகுள்ல சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்துரும். இந்த வெப்சைட் நீங்க உள்ள வந்தாலே இந்த மாரி பேஜ் வரும். ஸோ இதுல குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்க தமிழ்லயும் பார்க்கலாம், இல்ல இங்கிலீஷ்லயும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றவங்க இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எப்ப லாஸ்ட் டேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்குறவங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல பாருங்க. தமிழ்ல பார்க்குறவங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்க பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இங்கிலீஷ்ல பார்க்கலாம். அது மேல கிளிக் பண்ணா நமக்கு இந்த மாரி பிடிஎஃப்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2025 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 மே மாதம் டைம் குடுத்துருக்காங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடுறவங்க இந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது அதில கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டைம் குடுக்குறாங்க. ஸோ 29 மே மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, காலையில 12 மணிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 மே மாசம் வரைக்கும் டைம் குடுக்குறாங்க. நைட் 12 மணி வரைக்கும். ஸோ ஏதாவது நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த டேட்டுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட்டும், டைமும் குடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட்டும், எக்ஸாம் டேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரிப்பேர் பண்றவங்க சீக்கிரமா பிரிப்பேர் பண்ணுங்க. மே மாசம் 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டா முடிஞ்சிருக்கு. ஸோ கரெக்ஷன் டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம் 12ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் வச்சுட்டாங்க. ஸோ காலையில 9:30லேருந்து மதியம் பார்த்தீங்கன்னா, 12:30 வரைக்கும் டைம் குடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம் டேட் ரொம்பவும் கிட்ட இருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது சீக்கிரமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஏற்கனவே நீங்கள் லாகின் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக டைரெக்டாக லாகின் பண்ணிடலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ஓடிஆர். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பின்னாடி தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரஸ்ட் கார்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸோட இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் யூத்ஸாக இருந்தால் அவங்க பெஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஏஓ அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்லேருந்து புடிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் வாட்சர் வரைக்கும். ஸோ இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3935 வேகன்சி இருக்கு. வேகன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 215 வேகன்சி இருக்கு. அவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, லெவல் 8 பிரகாரம் சேலரி குடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா, சேலரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, 1621 வேகன்சி இருக்கு. அடுத்ததா நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்டி, எம்பிசி, பிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிஎம் இவங்கள விட்டு மிச்ச அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, மினிமமா பார்த்தீங்கன்னா 21 வயசா இருந்திருக்கணும். அதாவது விஏஓ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்பியூட்டட் இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. 42 வயசும், 50 வயசும், 37 வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாரி ஜாப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் 18 ஆகும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரியான ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் 21 வயசு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வயசு 32. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு 42, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்டட் விடோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஓஓ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு மினிமமா இருக்கணும். மேக்ஸிமம் வயசு பார்த்தீங்கன்னா 42 வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டிஸ் அதாவது பிடபிள்யூ கேட்டகரிக்கு 52 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 55 வயசும், டிஸ்பியூட்டட் விடோக்கு பார்த்தீங்கன்னா 42 வயசு குடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வயசு. மத்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயசு ஆகும். இந்த கேட்டகரிக்கு 34 வயசும், இந்த கேட்டகரிக்கு 37 வயசும் அப்படி பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்றத மேக்ஸிமம் குடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கும் சேம் தான் இதே மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 21 வயசும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 37 வயசும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 37 வயசு குடுத்துருக்காங்க. டிஸ்பியூட்டட் விடோ அவங்களுக்கு 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாரி போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நீங்க 10th முடிச்சிருக்கணும். நீங்க 10த்துக்கு மேல வேற நீங்க +2 டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இந்த மாரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி நீங்க வந்து பார்த்துக்கங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் எடுத்திருக்கணும். அந்த மாரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டா வந்துட்டு அப்ளை பண்றவங்களுக்கு வந்துட்டு ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 163 இருக்கணும். அதாவது எஸ்டிய தவிர்த்து. இதுவே எஸ்டியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 145 சென்டிமீட்டர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் மெஷர்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து 79 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 சென்டிமீட்டர் இருந்தா போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இந்த பிடிஎஃப்லேயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து tnpscexam.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க இந்த லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாருங்க அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் குடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். இது நம்ம வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா, இதுல வந்து நம்ம லாகின் குடுத்து நம்ம உள்ள போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம மறுபடியும் இந்த வெப்சைட்க்கு வரணும். ஸோ இந்த பேஜ் வரும். இதுல வந்து கீழ ஹோம் பேஜ்ன்னு இருக்கும். அத நம்ம வந்து கிளிக் குடுத்து நம்ம ஹோம் பேஜ்க்கு போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க இந்த வெப்சைட்க்கு வரணும். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ள ஹோம் பேஜ் குடுத்த உடனே இந்த பேஜ் வரும். இதுல வந்து அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். இத வந்து கிளிக் குடுங்க. இத வந்து கிளிக் குடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த மாரி பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புதுசா வந்துட்டு நீங்க லாகின் பண்ண போறேன். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்க நீங்க வந்து கிளிக் குடுத்து நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அத கிளிக் குடுத்த உடனே உங்களுக்கான லாகின் ஐடி கேட்கும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்க வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க குடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 20லிருந்து 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ. சைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ள தான் இருக்கணும் சைன் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அத வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய 10த் சர்டிஃபிகேட் அதாவது 10த் மார்க் ஷீட்ட வந்து பக்கத்துல வச்சுட்டு, நீங்க வந்துட்டு இதுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அந்த மார்க் ஷீட்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். சர்டிஃபிகேட் நம்பர் அந்த மாரி எல்லாம் கேட்கும். அதனால 10த் மார்க் ஷீட்ட பக்கத்துல வச்சுட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது, உங்களுடைய ஃபோட்டோ வந்து எந்த சைஸ்ல இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும், விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் விட்த்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோக்கு கீழ உங்களுடைய பேரும், இந்த ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்தீங்க அந்த டேட்டும் வந்துட்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க மென்ஷன் பண்ற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்க இங்க வந்து டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபோட்டோ வந்துட்டு நீங்க வந்து சைஸும், உங்களுடைய பேரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுத்த ஃபோட்டோ எடுத்த டேட் வந்துட்டு கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் வந்து எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6லிருந்து 2 சென்டிமீட்டர் அதாவது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரும், விட்த் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 20 கேபிக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்தெந்த ஊர்ல வந்துட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கான கோடும் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ, நீங்க வந்து எந்த ஊருக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடு வந்துட்டு பார்த்து வச்சுக்கின்னு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸாம்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹100 மாத்திரம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது பே பண்ணா போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஓவராலா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அப்ளிகேஷன் டேட்டும், எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம வந்து எக்ஸாம் எழுதி நம்ம வந்து பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்க்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, நல்லா எக்ஸாம் எழுதணும். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.